புரிந்து கொள்ள வேண்டும். சாதிக்கட்சி சாதிக்கட்சி என்று சொல்கிறார்களே, இந்த கட்சி எத்தனை சாதித்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நடுநிலை கண்கொண்டு பாருங்கள். இன்று மக்களின் உயிர்காக்கும் தோழனாய் விளங்கும் 108 அவசர ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான். புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தன்னாட்சி நிறுவனமாய் செயல்பட வழி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான். மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு 150 கோடி ஒதுக்கி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையாய் செயல்பட செய்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான். சேலம் மருத்துவமனைக்கு 125 கோடி ஒதுக்கி அதிநவீன மருத்துவமனையாய் தரம் உயர்த்தி கொடுத்ததும் பாட்டாளி மக்கள் கட்சிதான். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் மூலம் குழந்தை பெறும் பெண்கள் நலத்தை பாதுகாக்க வழி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான். புகையிலை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உண்டாக்கியதும் பாட்டாளி மக்கள் கட்சிதான். லாட்டரி விற்பனையை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சிதான். சமச்சீர் கல்வியை கொண்டு வர காரணமாக இருந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சிதான். இந்தியாவிலேயே ஒரே பசுமை விரும்பி கட்சியாக 30 லட்சம் மரக்கன்றுகளை நட்டது பாட்டாளி மக்கள் கட்சிதான். 1000 ஏரிகளை தூர்வாரியதும் 100 தடுப்பணைகளை கட்டியதும் பாட்டாளி மக்கள் கட்சிதான். தமிழகத்தில் தொடர்வண்டி தடத்தை 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் பிராட் கேஜ் ஆக்கியது பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைதான். தமிழகத்தின் 50 வருட கனவாக இருந்த சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான். போராட்டம் நடத்தி நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான். நமக்கு கிடைத்த 1-2 பொறுப்புகளை கொண்டே இந்த அளவு சாதிக்க முடிகிற நம்மால் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பு இருந்தால் எந்த அளவு சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு இனி மக்கள்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். இன்று கொலை, கொள்ளை, குடும்ப உறவில் விரிசல் போன்ற பல சமூக கேடுகளுக்கு மதுதான் காரணமாக இருக்கிறது. குடி இப்படி ஒரு கோர விளைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை கடித்து கட்சி தொடங்கப்பட்ட 26 ஆண்டுகளாய் மதுவை எதிர்த்து குரல் கொடுத்து வருவது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். ஒரு சொட்டு கூட தமிழகத்தில் மது இல்லாமல் செய்வதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் போடப்படும் முதல் கையெழுத்தே மது ஒழிப்புக்கானதாக இருக்கும் என்று அந்த கட்சி மட்டுமே வாக்குறுதி அளித்திருக்கிறது. எனவே அக்கட்சியின் மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு உறுதியாக மதுவுக்கு எதிரான வாக்காக